ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நல்ல மியூசிக் பிளேயர் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மியூசிக் பிளேயர் ஆப்பில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆடியோ கட்டர் அவைலபிளாக இருக்குது அண்ட் 20 தீம்ஸுக்கு மேலே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஈக்குவலைசர் கூட இந்த மியூசிக் பிளேயர் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக இந்த மியூசிக் பிளேயர் ஆப்பில் ஆட்ஸ் கிடையாது அண்ட் மணி பே பண்ண தேவையில்லை. அதுவே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மியூசிக் பிளேயர் ஆப்பில் அடிக்கடி ஆட்ஸ் வரும் அண்ட் கண்டிப்பாக மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பில் ஆட்ஸும் கிடையாது அண்ட் மணி பே பண்ண தேவையில்ல. அது என்ன மியூசிக் பிளேயர் ஆப், அந்த ஆப் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கொடுத்து ஆல் ஆப்ஷன் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மியூசிக் பிளேயர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆப்போட நேம் என்னன்னா நோமேட். சரிங்களா, இந்த ஆப் பிளே ஸ்டோரில் கிடையாது. இந்த நோமேட் மியூசிக் பிளேயர் ஆப்போட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அலோவ் ஆக்சஸ் கொடுத்ததும் மீடியா ஃபைலோட ஆக்சஸை அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அலோவ் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் டு ப்ரீமியம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, தீம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் அடிஷ்னலாக இருக்கிற ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இதுக்கெல்லாம் மணி பே பண்ண தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பே பண்ணி பார்த்தீங்கன்னா பே ஆகாது, ஃபெயில்டு வரும். சரிங்களா, இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மணி பே பண்ண மாதிரி தாங்க இருக்கும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மியூசிக் பிளேயர் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. மெயின் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சாங்கை நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஸ்வைப் பண்ணால் மட்டும் போதும், சாங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபேவரட் இருக்குது அண்ட் லிரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லிரிக்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த சாங் கூட லிரிக்ஸ் ஆட் ஆகலை அப்படின்னா இதை நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். வெப் சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுவே கூகுளில் போயிட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு கூகுளில் போட்டு கொடுக்கும். இது நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும். சரிங்களா, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எடிட் லிரிக்ஸ் இருக்கும். ஸோ நம்மளே கூட பார்த்தீங்கன்னா கஸ்டமாக ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்லிப் டைமர் கூட அவைலபிளாக இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அனைத்து ஃபீச்சர்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த சாங்கோட நேம் தெரியல அப்படின்னா சர்ச் ஆன் யூடியூப் கொடுத்தோம்னா டைரெக்டாக யூடியூப்பில் போகும். அதுவே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கும். செட் ஆஸ் ரிங்டோன் இருக்குது, ஆடியோ கட்டர் இருக்குது. நமக்கு தேவைப்படுற ஆடியோ மட்டும் கட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் நம்ம கட் பண்ண ஆடியோவை சேவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபேட் இன் இருக்குது அண்ட் ஃபேட் அவுட் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது அண்ட் மோர் ஆப்ஷன் இருக்குது. மோர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறையவே கஸ்டம் பண்ணிக்க முடியும். தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 தீம்ஸ்க்கு மேலே கொடுத்துருப்பாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தா மட்டும் போதும். இந்த தீம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். சரிங்களா, அண்ட் ஈக்குவலைசர் கூட அவைலபிளாக இருக்குது. டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசரை ஆன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து ஈக்குவலைசர் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேட்டா ஆனில் இருக்குது, எந்த ஒரு ஆட்ஸும் ஷோ ஆகலை பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.